ஐயப்பன் பெருமான் பற்றிய கதை ஒரு ரம்மியமான மற்றும் ஆவலான கதைதான். பழமையான தமிழ் நெறிகளுக்கு ஏற்ப இது மனதை கவரும் வகையில் உணர்வுகளை ஊட்டுகிறது. இங்கே அதைப் பற்றி ஒரு சுவாரஸ்யமான முறையில் பார்ப்போம். பண்டிகைகள், பக்தி மற்றும் பின்விளைவுகளின் மையமாக விளங்கும் சுவாரஸ்யமான இந்த கதை தேவா, ஆசைகள் மற்றும் கடவுளின் அருளின் மையத்தில் கலங்கியுள்ளது. ஒரு காலத்தில் சபரிமலையில் பக்தர்களின் மீதான ஐயப்பனின் அருள் வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் ஐயப்பன் பிறந்த நேரத்தில் அவன் ஒரு தனி வாழ்க்கையை அனுபவித்தான். அவன் தன் கன்னியரான பெண்ணின் விருப்பங்களை பூர்த்தி செய்ததை விட அவன் தர்மம் மற்றும் உண்மை வழியில் நடந்து கொண்டான். அவனுடைய பிறப்பு கதையில் சிவன் மற்றும் விஷ்ணு இணைந்து உருவாக்கிய கடவுளின் நாயகன் ஆகிறார். அவன் தன் வாழ்க்கையின் முக்கிய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக புது சோதனைகளை எதிர்கொண்டு கடவுளின் அருளுடன் நம்மிடையே உலா வந்து சேர்ந்தார். ஐயப்பனின் கதையில் மிகுந்த சிறப்பு அவன் வலிமை மற்றும் பக்தர்களின் உற்சாகத்தை பெருக்கும் சிறந்த கதாபாத்திரமாக